ஹாய் விவஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏழைகளின் அமிர்தம்னு சொல்லக்கூடிய நிலக்கடலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது நிலக்கடலைன்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலை தாங்க. இந்த நிலக்கடலையில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குங்க. இது பாதாமை விட நிறைய சத்து இருக்குங்க. இந்த நிலக்கடலையை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர டெய்லியுமே ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா அதனோட அற்புதமான பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த நிலக்கடலையை ஊற வச்சோ இல்லை அவிச்சோ இல்லை வறுத்தோ நம்ம எப்படி சாப்பிட்டாலுமே அதனோட பலன்லாம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குதுங்க. இந்த நிலக்கடலையில் உள்ள சத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் புரதமும் அதிக அளவு கொழுப்பும் மாவுச்சத்து குறைவாகவும் இருக்குங்க. 100 கிராம் நிலக்கடலையில் புரோட்டீன் 25.8 கிராமும், ஃபேக்ட்டு 49.2 கிராமும், கார்போஹைட்ரேட் போதுமான அளவு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், வைட்டமின் இ, பாஸ்பரஸ், தயாமின், நயாசின், சிங்க் போன்ற சத்துக்களும் அதிக அளவில் இருக்குங்க. அதே போல் விட்டமின் பி, விட்டமின் பி3, விட்டமின் பி6 போன்ற விட்டமின்களும் இதில் அதிக அளவு நிறைந்திருக்குங்க. இந்த நிலக்கடலையை சாப்பிடுவதனால ஏற்படும் பயன்கள்லாம் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த நிலக்கடலையில் அதிக அளவு புரதம் இருக்குங்க. இதுதான் செல்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே இன்றியமையாத பொருளாக இருக்குங்க. நமது உடல் எடையை அதிகரிக்கவும் இந்த புரதம் உதவுதுங்க. நமது உடலை கட்டமைப்பாக வைக்கிறதுக்குமே இந்த புரதம் தாங்க உதவுது. இந்த நிலக்கடலையை நம்ம 2 வகையாக யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வெயிட் கெயினுக்கு யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க. வெயிட் கெயினுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்கடலையில் அதிக அளவு புரதம் இருக்குங்க. இந்த நிலக்கடலையில் உள்ள புரதத்தோட ஃபேக்ட்டு, கலோரிஸ் இது மூணையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகுங்க. வெயிட் லாஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்கடலையில் உள்ள புரதமும் நல்ல கொழுப்பு அமிலத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கும் போது இது பசியை அடக்குதுங்க. அதனால் நம்ம கண்ட ஃபுட்டை எடுத்துக்கிறத தவிர்க்கிறது மூலியமாக நம்ம நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணலாங்க. இந்த நிலக்கடலையை ஒரு கைப்பிடி அளவு நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரனால பித்தப்பை கற்களை கரைக்க முடியுங்க. தெளிவாக சொல்லணும்னா, நமது உடல் செயல்பாட்டுகளுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கும் பித்த நீரை சுரக்கிற பணியை தாங்க பித்தப்பை செய்யுது. கொழுப்பு சத்துக்கள் உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது சிலருக்கு பித்தப்பை கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குதுங்க. பித்தப்பை கற்கள் ஏற்படக்கூடாதுன்னா நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த நிலக்கடலையை சாப்பிடணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் குறைந்த அளவே கொழுப்பு சத்து இருக்குங்க. இதனால் பித்தப்பை சீராக இயங்க உதவுதுங்க. மேலும் அந்த பித்தப்பையில் நச்சுக்கள் மற்றும் கொழுப்புகள் படியாமல் தடுத்து நம்ம பித்தப்பை கற்கள் உருவாகாமல் இது பாதுகாக்குதுங்க. அதே போல் இந்த நிலக்கடலையை சாப்பிடுவதனால மூளைத்திறனை அதிகரிக்க முடியுங்க. நம்ம மனிதனுடைய அத்தனை விதமான செயல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறதே இந்த மூளை தாங்க. தினந்தோறும் நம்ம இந்த நிலக்கடலையை சாப்பிடும்போது மூளையின் செயல்திறன் அதிகரிப்பதோடு கூர்மையான ஞாபகத்திறனையும் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. நிலக்கடலையில் உள்ள வேதிப்பொருள் உடலில் இருந்து மூளைக்கு பாயும் இரத்தத்தை தங்கு தடை இல்லாமல் பார்த்து கொள்ளுதுங்க. அதே போல் மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கவும் இது உதவுதுங்க. இதில் உள்ள வைட்டமின் பி3 மற்றும் நியாசின் வேதிப்பொருட்கள் மூளை மிகவும் வலுவான ஞாபக சக்தியையும் கொடுக்குதுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நிலக்கடலை ரொம்பவே உதவுதுங்க. கருவுற்ற பெண்கள்லாம் போலிக் அமிலம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. இந்த நிலக்கடலையில் அதிக அளவு போலிக் அமிலம் நிறைந்திருக்குங்க. அதை போல் இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது கர்ப்பிணி பெண்களுக்கும் அவர்கள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் மூளை சம்பந்தமான குறைபாடு வராதுன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்கங்க. மேலும் இந்த ஆய்வில் பிறக்க போகும் குழந்தைக்கு எதிர்காலத்தில் ஆஸ்துமா நோய் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகு குறைவுன்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த நிலக்கடலை சாப்பிடுவதனால வயசானவங்களுக்கு ஏற்படுற அல்சைமர் நோய் ஏற்படாதுங்க. அல்சைமர்ங்கிறது முதுமையடைந்த நபர்களுக்கு ஏற்படும் தீவிர ஞாபக மறதியை தாங்க அல்சைமர்னு சொல்கிறோம். இந்த நோய் நம்ம நாட்டில் குறைவாகவும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. இந்த நோய் ஏற்பட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்கு தேவையான சத்துக்கள் இல்லாத உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட்றது தாங்க. இந்த நிலக்கடலையில் நியாசின் அமிலம் அதிகமாக இருக்குங்க. இந்த நிலக்கடலையை நம்ம அதிக அளவு சாப்பிடும்போது ஞாபக சக்தி வலுவடைவதோடு மூளையின் செயல்பாடு சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க. இந்த நிலக்கடலையை நம்ம அதிக அளவு எடுத்துக்கிறது மூலியமாக எக்ஸிமா மற்றும் சொரியாசிஸ் போன்ற நோயை தடுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலக்கடலையை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியுங்க. இந்த நிலக்கடலையை நம்ம அதிக அளவு எடுத்துக்கிறது மூலியமாக தலைமுடி உதிர்வை தடுக்க முடியுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்வு தாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும்
உடலில் சுரக்கின்ற ஹார்மோன் குறைபாடுனால இந்த தலைமுடி உதிர்வு ஏற்படுதுங்க. இந்த நிலக்கடலையில் வைட்டமின் பி சத்து வகையை சார்ந்த பயோட்டின் எனப்படும் வேதிப்பொருள் அதிக அளவு இருக்குங்க. இந்த பயோட்டின் வேதிப்பொருள் தலைமுடிவின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு அதிக அளவு முடி உதிர்வை தடுக்குதுங்க. முடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடி வளர தூண்டுகோலாகவும் இது இருக்குதுங்க. வளரும் குழந்தைகளுக்கு உணவில் புரதச்சத்து, அமினோ அமிலங்கள், தீங்கில்லா கொழுப்பு அமிலங்கள் இருப்பதெல்லாம் அவசியமானதுங்க. இந்த நிலக்கடலையில் இந்த சத்து எல்லாமே இருக்குதுங்க. நிலக்கடலையை சார்ந்த உணவுகள்லாம் வளரும் குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க. அப்போ தான் அவங்க உடல் வலிமையாக இருப்பதோடு சீரான வளர்ச்சியும் இருப்பாங்கங்க. மேலும் அந்த குழந்தைகளுக்கு மூளை செயல்திறன் சிறப்படையுதுங்க. வயதிற்கேற்ற உடல் எடையையும் அவங்க பெறுறாங்கங்க. வேகமான வாழ்க்கை முறையில் தற்போது உலகம் எங்கும் மக்கள் அனைவருக்கும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தாங்க. இந்த மன அழுத்தம் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக சாப்பிட வேண்டிய ஒரு பொருள்னால் அது நிலக்கடலை தாங்க. நிலக்கடலையில் உள்ள ஒரு வேதிப்பொருள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு இயற்கை மருத்துவ பொருளாக இருக்குதுங்க. இந்த நிலக்கடலையை நம்ம அதிக அளவு எடுத்துக்கிறது மூலியமாக உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியுங்க. அதில் மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவு இருக்கிறனால உடலுக்கு அதிக சத்துக்களை கொடுக்குதுங்க. இதை எப்போல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா காலை மற்றும் மாலை வேளையில் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சாப்பிட்டா போதுங்க. விலை மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த நிலக்கடலையில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இதை டெய்லியுமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர அதிக அளவு எடுத்துக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்.